பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை வித்தியாசப்படும். அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அங்கே ஒரு விடுதலை உண்டாகும். அந்த விடுதலையினால நீங்கள் என்ன பெறுவீங்கன்னா, முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களை பார்த்து மற்ற குடும்பத்தில் உள்ளவர்கள் சந்தோஷப்படுவாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புவீர்கள். உங்களுடைய ஊழியங்களில் நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். உங்கள் சபைகளுக்குள்ளே திருமணம் ஆகாதவர்கள் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் திருமணம் ஆகிடும். இன்னைக்கு 35 வயசு கல்யாணம் நடக்கலை. ஏன் நடக்கலை? அவர்களை கேர் பண்ணுவதற்கு, அவர்களை அன்பு காட்டுவதற்கு, அவர்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு செல்வதற்கு யாருமே இல்லை. ஒருவேளை என் அருமை போதகர்களே, நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனால் உங்கள் சபைக்குள்ளால ஞானஸ்நானம் எடுக்காத நபர்கள் இன்னும் இருக்கிறாங்கன்னா முதல்ல நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க, இந்த வசனம் சொல்லுகிற ஞானஸ்நானத்தை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள் தசம பாகம் வேண்டாம், உங்களுக்கு கல்லறை கிடையாது, உங்களுக்கு இந்த சபையிலேருந்து எந்த காரியமும் நாங்கள் செய்ய முடியாது, நீ வேணா ஒரு சாதாரண மனுஷனாக வந்துட்டு போக முடியுமே தவிர வேற எந்த உரிமைகளும் எந்த காரியத்தை நாங்கள் தரமாட்டோம் நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்க. அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள்.